ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 6 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறமா சிரப் பாட்டிலுடைய பாக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் ஓல்டு பேங்கிள்ஸ், இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களாக மாற்றிக்கலாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. புது ட்ரெஸ் வாங்கினா கொடுப்பாங்க இல்லை பாக்ஸு, ஸோ அந்த பாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான செப்பல் ஸ்டாண்ட் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே இந்த மாதிரி பைப் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பைப்பை இந்த மாதிரி ஒரே அளவாக இருக்கிற மாதிரி 4 போர்ஷன் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஹைட் வந்து ஒரே மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி டேப்பை கட் பண்ணி 4 கார்னர்லேயும் டபுள் சைட் டேப்பை வந்து ஒட்டி விட்டுடலாங்க. நீங்கள் டபுள் சைட் டேப்புக்கு பதிலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைப்பெல்லாம் ஒட்டக்கூடிய கம் விற்கும் இல்லைங்களா, அந்த கம்மை கூட நீங்கள் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி செஞ்சாலுமே இந்த செப்பல் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம 4 கார்னர்லையும் கீழே வந்து டபுள் சைட் டேப் போட்டு பைப்புக்கு ஒட்டியாச்சு. அதே மாதிரி அந்த பைப்புடைய மேல் பக்கத்துலேயும் இந்த மாதிரி கட் பண்ணி டபுள் சைட் டேப்பை ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு அந்த பைப்புடைய சைடை வந்து அந்த அட்டையோடு சேர்த்து அந்த பைப் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிற மாதிரி டபுள் சைட் டேப்பை இந்த மாதிரி ஒட்டி பைப்பை வந்து அந்த அட்டையோடு சேர்த்து அணைச்சி ஒட்டி விட்டுருங்க. இன்னொரு அட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸை வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான செப்பல் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம செப்பல்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஸ்டாண்டை உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தனியாகவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கபோர்டுக்கு கீழே வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஓல்டு கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரிட்ஜுடைய அளவை மெஷர் பண்ணி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கிளாத்தை 2 லேயராக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 2 லேயரையும் ஒன்றா வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி துணியை நான் மடிக்கிற மாதிரி மடித்து விட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேக்கெட்ஸ் மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி மார்க் பண்ணி அதுக்கப்புறம் அதை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கெட்ஸ் மாதிரி கிடைக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நான் வந்து லேஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லேஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒட்டி விட்ட பிறகு உங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜ் கவர் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவையான திங்ஸை இந்த பேக்கெட்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேலே போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி சிசரு, நைஃபு, அதுக்கப்புறம் சேஞ்சஸ் எதனா இருந்தால் போட்டுக்கலாம். பென்னு, மார்க்கரு, பால் கணக்கு எழுதுகிற அட்டை, இந்த மாதிரி நம்மளுக்கு அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய திங்ஸை இதில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. உடஞ்சிருக்க பிளாஸ்டிக் சேர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஓட்டுறது அப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, பிளாஸ்டிக் சேர் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த பாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, ஜூஸ் பாட்டில் இருந்தாலும் ஓகே தான். ஸோ அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தேவை பிளாஸ்டிக் தான். ஸோ அதனால் நான் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிளாஸ்டிக் துண்டுகளில் ஈரம் இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேண்டில் ஒன்று பக்கத்தில் ஏற்றி வச்சுக்கோங்க. நம்ம உடஞ்சிருக்க சேரை எடுத்துக்கலாம். அந்த சேரில் இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் துண்டை வந்து உருக்கி நம்ம உடஞ்சிருக்க இடத்துல வந்து ஒட்ட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் விளக்கில் காமிச்சு அந்த பிளாஸ்டிக்கை வந்து உருக்கும்போது எங்கே உடஞ்சிருக்கோம் உங்களுக்கு சேர், அந்த இடத்துல நீங்கள் அந்த பிளாஸ்டிக்கை உருக்கி ஊற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் வந்து உடஞ்சது நல்லாவே ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உருக்கும்போது அது டிராப்ஸ் வந்து சொட்டு சொட்டாக ஒழுங்கும் இல்லைங்க அந்த பிளாஸ்டிக். அதை வந்து அந்த உடஞ்சிருக்க அந்த கேப்புக்குள்ள அந்த டிராப்ஸை விட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். கையில் படாத அளவுக்கு நீங்கள் அதை உருக்கி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் உருகுனதுமே கொஞ்சம் கிட்ட வரும்போது நீங்கள் அந்த பிளாஸ்டிக் வந்து தூக்கி போட்டுருங்க. வேறு பிளாஸ்டிக் எடுத்து நீங்கள் உருக்கி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக்கை சூடாக உருக்கி ஊற்றும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த உடஞ்சிருக்க இடத்துல வந்து செட் ஆகிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருக்கி ஊற்றின பிறகு அந்த கறியெல்லாம் நான் தொடச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேர் வந்து ஒட்டிக்கிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சூடாக உருக்கி ஊற்றினதால அந்த பிளாஸ்டிக் வந்து அந்த சேரோட சேர்த்து நல்லாவே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த சேர் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு சைடு தான் வந்து உருக்கி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து இன்னொரு சைட்லையும் அந்த பேக் சைட்லையும் கூட நீங்கள் உருக்கி ஊற்றினீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. நான் பெரிய சைஸ் கேப் எடுத்துருக்கேங்க. இது வந்து ஆயில் கேனுடைய கேப் தான். ஸோ அந்த கேப்பை வந்து இந்த மாதிரி மேலே மார்க்கர் வச்சு சர்க்கிள் போட்டு விட்டுட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கிள் போட்ட மாதிரி அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேப்புடைய ஒரு பகுதியில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நம்ம சைக்கிளில் வச்சு யூஸ் பண்ண போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சைக்கிளில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கேப்பை வந்து அந்த
க்ளூ கன் மேலே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய சைக்கிளில் லைட் இருக்காது. ஸோ நைட் டைமில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டார்ச் லைட் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நான் வந்து பெரிய சைஸ் டார்ச் தான் வச்சுருக்கேன். உங்கள் கையில் சின்ன சைஸில் டார்ச் இருந்தாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. இந்த மாதிரி காட்டன் பாக்ஸை வந்து எப்படி ரீசைக்ளிங் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு சிரப்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த பாக்ஸை தான் நம்ம ரீசைக்ளிங் பண்ணிக்க போகிறோம். அந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பாக்ஸை வந்து 4 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பாக்ஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 போர்ஷனையும் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சுட்டு இதுக்கு மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து கிஃப்ட் ரேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கிஃப்ட் ரேப்பரை இதுக்கு மேலே வந்து அழகாக ஒட்டி விட்டுடலாங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டு இந்த ஆர்கனைசரை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சிரப் பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பாட்டில் தான் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு பாருங்கள் 6 to 7 பாட்டில் வந்து இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நிறைய சிரப் பாட்டில்ஸை இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு காட்டன் பாக்ஸை இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாங்க. வந்து பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒன்று வந்து புதுசு, இன்னொரு செட் வந்து பார்த்தீங்கன்னா பழசு எடுத்திருக்கேன். புது வளையல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தாங்க இந்த பழைய வளையலும் இருந்துச்சு. யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் போயிடுச்சு. ஆனால் பேங்கிள்ஸ் வந்து உடையலை. ஸோ இந்த பேங்கிள்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம பாத்திரம்லாம் தேய்ப்போம் இல்லைங்களா? அந்த ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெயிண்டிங் எல்லாத்தையுமே வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. லைட்டாக வந்து கொஞ்சம் பெயிண்டிங் இருந்துச்சு இல்லைங்களா? அது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக கிடச்சிருக்கு இந்த பேங்கிள்ஸ். அடுத்தது வந்து நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் இதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் லைன்ஸ் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி அழகாக லைன்ஸ் போட்டு விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த பேங்கிள்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஜஸ்ட் இந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் போட்டாவே இந்த பேங்கிள்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜஸ்ட் லைன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த பேங்கிள்ஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து லைன்ஸ் போட்டுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கலர் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு பேங்கிள்ஸ்லையும் 2 கலர்ஸ் கொடுத்து நான் இந்த பேங்கிள்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 கலர்ஸ் நம்ம கொடுத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பேங்கிள்ஸ்லையும் நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பேங்கிள்ஸ் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழைய பேங்கிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் காமிக்கும்போது எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்த பிறகு எவ்வளோ அழகாக க்யூட்டாக மாறிடுச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஓல்டு பேங்கிள்ஸ் வந்து இருந்துச்சு உங்கள் வீட்டில் அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி அழகாக வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் பெயிண்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.